உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். கடந்த சில தினங்களாக ஆண்மை குறைவு, இம்பார்ட்டன்சி ஆர் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ற தலைப்பிலே என்னுடைய 50 ஆண்டுகால அனுபவத்தை பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷன் என்ற தலைப்பிலே பொதுமக்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஆண்மை குறைவு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, திருமணத்திற்கு முன்பாக சில பரிசோதனைகள் கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி கூறி வருகிறேன். ஒன்று, மூளையில் உள்ள ஹைப்போதலாமஸ் ஆர் பிட்யூட்டரி போன்ற ஹார்மோன் சுரப்பிகளில் ஏற்படுகின்ற கோளாறு. ஏனென்றால் இரத்தத்தில் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், புரலாக்டின் ஹார்மோன், இந்த மூன்றும் சுரக்கின்ற அந்த அளவு, அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், அதனால் ஏற்படுகின்ற நோய்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் திருமணத்திற்கு முன்பே பரிசோதனை செய்து கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டிய அந்த ஹார்மோன் சுரப்பிகள் கூடவோ குறையவோ பல நோய்களால் அது கோடிட்டு காட்டப்படுகிறது. உதாரணமாக அவர்கள் கிளீன் ஃபில்டர் சிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். இது மரபியல் அணுக்களுடைய பாதிப்பால் கால்மேன் சிண்ட்ரோம், ஜெர்மினல் செல், செட்டலி செல் ஒன்லி சிண்ட்ரோம், இப்படி பல நோய்கள் மரபியல் கோளாறுகளின் காரணமாக ஏற்படுகின்றது. இதை அந்த ஹார்மோன் பரிசோதனைகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த மரபியல் அணுக்களை, குரோமோசோம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசோதனையை ஆங்கிலத்திலே கேரியோ டைப்பிங் என்று அல்லது ஃபிஷ் டெக்னாலஜி XY ப்ரோப் டெஸ்ட் என்று கூறுவோம். ஏனென்றால் பிறவியிலேயே அந்த நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அது மூளையில் உள்ள சுரப்பியலை மட்டும் பாதிப்பதல்ல, விதைக்காய்களையும், டெஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விதைக்காய்களையும் பாதித்து அவர்களுக்கு பல்வேறு வகையான மரபியல் நோய்களை ஏற்படுத்துகின்றது. இதை மேல் டர்னர் சிண்ட்ரோம், கிளீன் ஃபில்டர் சிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். எனவே அவன் ஆணாக இருக்கலாம், அது ஃபீனோடைப் புறத்தோற்றத்தில், அது உண்மையிலேயே ஜீனோடைப் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் ஆணாக இருக்கின்றதா பெண்ணாக இருக்கின்றதா என்பதை திருமணத்திற்கு முன்பே பரிசோதனை செய்து கொண்டால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மை குறைவு நோய்களிலிருந்து அனைத்து நோய்களுக்கும், குழந்தையின்மை நோய்களுக்கும் இது முக்கியமான பரிசோதனையாக, மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக உலகம் முழுவதும் உள்ள மருத்துவ நிபுணர்கள், செக்ஸாலஜி மருத்துவ நிபுணர்கள் திருமணத்திற்கு முன்பாக அவர்களை பரிசோதனை செய்து கொண்டு அதற்குரிய ஆலோசனையை வழங்குகிறார்கள். இப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, இன்பமயமான வாழ்க்கை மட்டுமல்ல, குழந்தை பேறு ஏற்படுகின்ற அந்த தன்மையையும் அவர்களுக்கு நாம் பரிசோதனை செய்து இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று அவர்களுக்கு பல ஆலோசனைகளை சொல்கின்றோம். எனவே ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் அல்லது பெண் பிள்ளைகளும் தன்னுடைய வாலிப வயது அடைகின்ற பொழுது தங்களுடைய ஹார்மோன் சுரப்பிகள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது விஞ்ஞான ரீதியான ஒரு உண்மையாக இருக்கின்றது. மனச்சோர்வு அடைய வேண்டிய அவசியமே இல்லை, சஞ்சலங்கள் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. சமீபத்தில் கூட நான் ஒரு பத்திரிகையில் படிக்கின்ற பொழுது, ஆண்மை குறைவு உள்ள அந்த கணவனை அடைந்தது அந்த மனதிலே எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியை அந்த பெண்மணிக்கு ஏற்படுத்தியது என்று நான் பத்திரிகையிலே காண்கின்றோம். எனவே இவற்றையெல்லாம் நாம் முன்பாகவே பரிசோதனை செய்து கொண்டால் நிச்சயமாக அதற்கு அவர்களுடைய குறைகள் காரணமில்லை. அனைத்திற்குமே அவர்கள் குறைகள் என்று கூறவே முடியாது. சிலவற்றை குணப்படுத்த முடியும். ஒரு 100க்கு 10% சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் முறையான பரிசோதனைகள், இரத்த பரிசோதனைகள், குரோமோசோம் பரிசோதனைகள், ஹார்மோன் பரிசோதனைகள், இவற்றை செய்வதன் மூலம் மரபியல் ரீதியாக ஏற்படுகின்ற நோய்கள் இருக்கின்றனவா என்பதை ஆண்மை குறைவுடைய அந்த ஆண்களுக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள்.
ஒரு சிறு பரிசோதனையை செய்து கொண்டால், உதாரணமாக சொல்லுகின்றேன், சாம்பாருக்கு முக்கிய தேவை உப்பு. ஆனால் உப்பு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது என்று கூறுவார்கள் சமையல்காரர்கள். அதை போன்று இங்கே குழந்தையின்மை, ஆண்மை குறைவு இந்த நோய்கள் ஏற்படுகின்றவர்கள் ஹார்மோன் பரிசோதனைகளையும் மரபியல் குரோமோசோம் பரிசோதனைகளையும் அவர்கள் செய்து கொண்டால் அவர்களுக்கு இன்பமயமான வாழ்க்கையை கிடைப்பது உறுதி என்று நான் இங்கு கோடிட்டு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.